வணக்கம். நான் உங்கள் சிவா. எம்எஸ்எஃப் இந்த புயல் எங்கே போகுதுன்னு நம்மளால் கணிக்க முடியல. பிகாஸ் ஃபஸ்ட்டு இது வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து நாகப்பட்டினத்தில் கரை கடக்கும்னாங்க, அதுக்கப்புறம் புதுச்சேரின்னாங்க, அதுக்கப்புறம் சென்னைன்னாங்க, அதுக்கப்புறம் நெல்லூர்னாங்க. நான் நேற்று போட்டு ரீல்லையும் சொல்லியிருப்பேன், கன்ஃபார்ம் இது நெல்லூரில் கரை கிடக்கு சான்சஸ் அதிகம்னு. அது மாதிரி டிப்ரெஷனாக தான் கரையை கிடக்கும்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி டிப்ரெஷன் ஆகிடுச்சு அது ஆல்மோஸ்ட். ஆனால் டிப்ரெஷன் ஆனால் அதில் மேட்ரு கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா, அது கடலில் இருக்குது. எப்போ வேணால் சைக்கிள்லாம் மறுபடியும் அது மாறலாம். பிகாஸ் ஏன்னா அது நிலத்துக்கு வந்தால் தான் அதோட வீரியம் குறையும். பிகாஸ் அது பாதி இது கடலில் தான் இருக்கு. ஆனால் அதே மாதிரி வந்து இந்த வெப்ப காற்று வந்து அதில் புயலோட மத்திய பகுதியில் வந்து ஆள் கொண்டிருக்குங்கிறாங்க. ஆனால் டைம் ஆக கன்ஃபார்ம் வெப்ப காற்றுங்கிறது கம்மியாகும் போது புயல் மறுபெறும். அதே மாதிரி நெல்லூர் போகுது, இது கரெக்டு தான். நெல்லூருக்கு போயிட்டு நெல்லூரை தொட்டு பார்த்துட்டு மறுபடியும் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் சென்னையில் ஒரு 5 மணி நேரம் ஹால்ட்டு. அதுக்கப்புறம் சென்னையில் இது கரையை கிடக்குது. ஆனால் நியூஸ்